ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் வாழ்வில் எனக்குள் நிறைந்தவனே பகுதி 33. ஒரு வாரத்திற்கு பின் விநாயகத்தை பார்க்க வந்தார் ரஞ்சித். வாங்க டிசிபி சார், என்ன ஆளைய காணோம்? இல்லை சார், ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதான் திடீர்னு போக வேண்டியதா போச்சு. ம் இல்லையே, முகம் ஏதோ பதட்டமா இருக்கு, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டயர்டா இருக்கு, அவ்வளோதான். என்னவோ சொல்றீங்க. சரி, நம்ம கான்ட்ராக்ட்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நெக்ஸ்ட் மந்த் மார்க் இந்தியா வராரு. அவர் பார்த்து ஓகே பண்ணிட்டா மெடிசன் அவங்க நேம்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேசினபடி பணம் நம்ம கைக்கும் வந்துடும். குட். அப்போ அதர்வாவோட அழிவு காலம் நெருங்கிடுச்சுன்னு சொல்லு. ஆமாம் சார். உங்களுக்கு அப்படி என்ன கோபம் அதர்வா மேலே? அவன் மேலே இல்லை ரஞ்சித், மிஸ்டர் அமர்நாத் மேலே தான் என்னோட ஒட்டுமொத்த விருப்பம். நான் எப்படி இப்ப தனிமரமா நிக்கிறேனோ அந்த ஆளும் அப்படி ஆகணும். அதுக்காக தான் இவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு. அதர்வா உள்ள போயிட்டானா அந்த சாட்சி மட்டும்தான். அவளுக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு அந்த அமர்நாத் முன்னாடி போய் நிப்பேன். அப்ப தெரியும் இந்த விநாயக் யாருன்னு. அடிப்பட்ட மிருகத்தின் கர்ஜனை இருந்தது அந்த குரலில். மகி ஏதோ ஒரு புத்தகத்தை விரித்து வைத்து கண்கள் அதில் இருக்க, அவளோ வேறொரு உலகத்தில் இருந்தாள். அவள் அருகில் வந்து கையசைத்து அவளது தவத்தை கலைத்தவன், என்ன மகி, பயங்கர யோசனையில் இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி, ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகணும், வரியா? போலாங்க, பட் எங்கன்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆயிருவேன். என் காலேஜ் மேட்டோட மேரேஜ் பார்ட்டிடா, கொஞ்சம் கரண்டா ட்ரெஸ் பண்ணிக்கோ. சரிங்க என்றவாறு தனது அறைக்குள் சென்றாள். ராம் சொன்ன நேரத்திற்கு தயாராகி வந்தவள் கடல் நீளமும் பச்சையுமான அனார்கலி சுடிதாரில் சந்தன நிற பாட்டமும் துப்பட்டாவுமாய் அழகாய் இருந்தாள். கடல் நீல வண்ண சட்டையில் கருப்பு பேண்டோடு வெளியே வந்தவனுக்கு இருவரின் உடைநிற ஒற்றுமை நிறைவை தந்திருந்தது. மகி தன்னவிடம் இருந்து கண்ணை அகற்ற போராடி கொண்டிருந்தவள் சட் நல்லா இருக்கு என்றாள். தேங்க்ஸ் டா, உன் செலக்ஷன் தான், போலாமா? மாலை மங்கும் நேரத்தில் ராமின் அருகாமையில் இதமாய் இருந்தது மகிக்கு. அமைதியாக வெளியே வேடிக்கை பார்த்து வந்தவள், என்ன குட்டிமா, பயங்கர சீரியஸா வர, என்னாச்சு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை ராம். ஆமா, ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, பரணி என்ன வரலையா? அவனுக்கு சின்ன வேலை இருக்காண்டா, முடிச்சிட்டு நேரா வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். அது போக நம்ம மேரேஜ் சட்டுன்னு ஃபிக்ஸ் ஆனதால நிறைய பேரை வரல. அதான் நம்ம சீக்கிரம் போறோம். மற்றபடி பார்ட்டிக்கு இன்னும் டைம் இருக்கு. ஓ சரி. இவ்வாறு அந்த ரெசார்ட்டை அடைந்திருந்தன இருவரும். காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே செல்ல அமைதியாய் இருந்தது அந்த இடம். இங்கேதானே சொன்னாங்க, இன்னும் யாரையும் காணுமே என்று எண்ணியபடி அவர்களுக்கென ஒதுக்கியிருந்த காட்டேஜ் கதவை திறக்க பலூன், பேப்பர், பூக்கள் என அவர்கள் தலையில் விழ திடீரென நடந்ததில் பயந்து ராமின் கையை இறுக பற்றி கொண்டாள் மகி. வெல்கம் மிஸ்டர் மிஸ்ஸஸ் ராம் என அனைவரும் ஆர்ப்பரிக்க நிலைமை அறிந்து சட்டென கையை விடுவித்தாள். அத்தனை ஆர்ப்பரிப்பிலும் ராம் மகியிடம், குட்டிமா, ஆர் யூ ஓகே? பசங்க எப்பவும் இப்படிதான், ஏதாவது அதிரடியா பண்ணிடுவாங்க. நீ ஒன்றும் நினைக்காத என கூற தவறவில்லை. அனைவருக்கும் மகியை அறிமுகப்படுத்தினான். அங்கே ஆண்கள் அதிகமாயிருக்க 4-5 பெண்கள் மட்டுமே. அனைவரும் மகியிடம் இயல்பாக பழகினர். அறிமுகப்படலம் முடிந்தும் ராம் மகியின் நடுவில் அமர வைத்து மற்றவர்கள் சுற்றி அமர்ந்து கொண்டனர். ரியலி யூ போத் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் ராம். கங்க்ராட்ஸ். சாரி சிஸ்டர், ராம் எங்க எல்லோருக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவன் தான் எங்க பேட்ச்ல கடைசியா கல்யாணம் பண்ணுவான்னு நினைச்சோம். பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா முதல்ல உங்க மேரேஜ் தான், அதுவும் லவ் மேரேஜ். உடனே செம சாக். அதனால தான் இப்படி ஒரு வெல்கம் பார்ட்டி, தப்பா எடுத்துக்காதீங்க என விளக்கம் அளிக்க நிலைமை அறிந்தவன் தானே பதிலளித்தான். டேய் போதுண்டா, பிளான் பண்ணி பழி வாங்கிட்டு அப்புறம் என்ன தப்பு ரைட்டுன்னு என்றான் ராம். சிறிது நேரத்தில் மகியும் அனைவரிடமும் சகஜமாக பேச ஆரம்பித்தாள். இப்படியே விட்டுருவோன்னு நினைக்காதீங்க. உங்க லவ் ஸ்டோரியை பத்தி சொல்லுங்க சிஸ்டர். இவனெல்லாம் எப்படி வழிக்க கொண்டு வந்தீங்க? ரொம்ப கஷ்டமாச்சே. விரப்பாட தெரிஞ்சிருப்பான். மகியின் முகம் வாடிவிட்டது. அவளுக்கே தெரியாதே எப்படியெல்லாம் காதலித்தார்கள், எவ்வாறு கல்யாணம் பண்ணினார்கள் என்று. இப்படியே எங்காவது ஓடிவிட முடியாதா என்று அவள் இருக்க, ராமோ தன்னவளின் கையை ஆதரவாக அழித்து பிடித்தான். உங்க எல்லா கேள்விக்கும் நானே பதில் சொல்றேன். என்னடா தெரியணும் உங்களுக்கு? அதேபடி நீ ஏதாவது மறைச்சி இல்ல மாத்தி சொல்லுவ. நாங்க சிஸ்டர் சொல்றதான் நம்புவோம். நீங்க சொல்லுங்க மகி என அங்கிருந்த பெண்களில் ஒருத்தி கூற, மகிக்கோ கண்களில் நீர் கொடுத்து விட்டது.
அதை கட்டுப்படுத்த கண்ணிமைகளை சிமிட்டியவாறு குனிந்து கொண்டாள். வேறு வழி இல்லை என்று தோன்ற ராம் அனைவரிடமும் உண்மையை கூறினான். அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல பழசெல்லாம் மறந்துடுச்சு. சி இஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட் நவ். ஒரு வினாடி கனத்த மௌனம் அந்த அறை எங்கும். யாருக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. ராமு அந்த மௌனத்தை கலைத்தான். டேய், என்ன அமைதியாயிட்டீங்க? சியர் அப் காய்ஸ், ப்ளீஸ். சிறிது நேரத்தில் அனைவரும் பழைய நிலைக்கு மாறியிருக்க மகி இன்னும் இயல்பு நிலைக்கு வரவில்லை என்பதை ராம் உணர்ந்தான். அங்கிருந்து கிளம்பவும் முடியாது, என்ன செய்வதென தெரியாமல் தடுமாறினான். ஆண்களில் சிலர் ட்ரிங்க்ஸ் பருக ஆரம்பிக்க பெண்கள் அனைவரும் சற்று தள்ளி சென்று அமர்ந்தனர். அதிலிருந்த ரஷிதா மகியின் காது படவே, என்ன லவ் பண்ணி என்ன பண்றது, இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்துருக்கா. எல்லாம் அவங்க ராசி. பாவம் ராம் போய் மாட்டிக்கிட்டான். இதே என் ப்ரொபோசலை ஏத்துக்கிட்டு இருந்திருந்தா இந்நேரம் ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் அவனுக்கு தேவையா? விதி யாரை விட்டது? கேட்ட மகிக்கோ துக்கம் தொண்டையை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் பெருகி வர அங்கிருந்து எழுந்து விறுவிறுவென சென்று விட்டாள். அவள் செல்வதைக் கண்டு தொடர வந்தவனிடம் ரக்ஷிதா பேசியதை ஒருத்தி கூற அவளை அனல் பார்வை பார்த்துவிட்டு நகர்ந்தான் ராம். காரினுள் அமர்ந்து கைகளுக்குள் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள் மகி. குட்டிமா, சாரிடா, நான் உன்னை இங்க கூட்டிட்டே வந்திருக்க கூடாது, சாரிம்மா என்று கெஞ்சினாள். என்னை பாரு மகி, ப்ளீஸ் ராம், இங்கிருந்து போயிடலாம். எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம். இப்போ போலாம் ராம், ப்ளீஸ் என அழுது கொண்டே இருக்க சற்றும் யோசிக்காமல் காரை கிளப்பினான் ராம். வழியெங்கும் அழுகை நிற்கவே இல்லை. வீட்டிற்கு வந்த ராம் காரை பார்க் பண்ணுவதற்குள் இறங்கி உள்ளே ஓடிவிட்டார். ராம் காரை நிறுத்திவிட்டு உள்ளே செல்ல தலையணையில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள். அவளை தூள் பிடித்து அழுத்தி நிமிர்த்தினான் ராம். இங்க பாரு மகி, யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீயே இப்படி உன் உடம்ப கெடுத்துக்கிற. பேசுறவங்க 1000 பேசுவாங்க. யாரு சொன்னாலும் உண்மைதானேங்க. எல்லாம் ஏன் ராசி தான். நீங்க ஏன் என் லைஃப்ல வந்தீங்க? நான் ராசி இல்லாதவ. சின்ன வயசுலயே அப்பாவை இழந்துட்டேன். இப்போ உங்களையும் கஷ்டப்படுத்துறேன். இதெல்லாம் வேண்டான்னு தான் நான் எங்கேயாவது போயிடணும்னு சொன்னேன் என கதறி அழ ஆரம்பித்தாள். ராமுக்கும் மொத்தமாய் உடைந்தே போனான். இவ மனசுல இன்னும் இந்த நினைப்பு இருக்கா? இதை எப்படி மாத்துறது? ஏன் மகி ஏன் இப்படி ஆயிட்டா? ஒருவேளை சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிட்டா? இல்லை, என் மகியை யாருக்காகவும் நான் இழக்க தயாரா இல்லை என மூளை என்னென்னவோ கணக்கு போட்டு கொண்டிருக்க அங்க மகியோ கண்களை துடைத்து கொண்டு அரைவாசலை அடைந்திருந்தாள். வேகமாய் முன்னே சென்று கதவை பிடித்தவன், குட்டிமா, எங்க போற? வேண்டாராம், என்னை மறந்துடுங்க. எனக்கு உங்க காதல் ஞாபகம் வரப்போறதும் இல்லை, நாம சேர்ந்து வாழ போறதும் இல்லை. நான் என் வழியை பார்த்துக்கிறேன், விடுங்க என்ன. அவளை உள்ளிழுத்து தாழ்பால் போட்டவன், என்ன மகி, என்ன பேசுற? ஆத்திரத்துல முடிவெடுக்காத. எதுவா இருந்தாலும் நாளைக்கு போய் படுப்போ. முடியாதுங்க, என்னால நீங்க கஷ்டப்படாதீங்க. எனக்கு பழைய ஞாபகம் வரல. உங்களோட இயல்பா வாழ ஆரம்பிக்கவும் முடியல. இப்படியே இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. ப்ளீஸ் லீவ் மீ அலோன் என மறுபடியும் அவள் கையை ஆத்திரமாய் பிடித்தவன், என்னடி, என்ன பிரச்சனை உனக்கு? எவ்வளோ ஏதோ சொன்னான்னு இப்படி கதறியே. என்ன நினைச்சு பாத்தியா? அவ சொன்னானா நீ ராசி இல்லாதவள் ஆயிடுவியா? அப்படி பார்த்தா உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கே காரணமே நான் தான். அப்போ என்ன சொல்லுவ? கொலகாரனா? அப்படி என்னடி பயம் உனக்கு? பழசு நினைவுக்கு வரலன்னா போகுது, அதனால ஒரு குடியும் முழுகி போயிடாது. இந்த நிமிஷத்துல புது வாழ்க்கைய ஆரம்பிப்போம். அரேஞ்ச் மேரேஜ்ன்னு நினைச்சுக்கோ. இன்னைக்குதான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைச்சுக்கோ. உனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு தான் நான் விலகி இருந்தேன். ஆனா நீ அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் மேல் பேச பேச மகியின் முகத்தில் லேசா நிம்மதி தோன்றினாலும் அவள் முடிவை மாற்றுவதாய் தெரியவில்லை. அதை பார்த்தவனுக்கும் மேலும் கோபம் பொங்க பிடித்திருந்த அவள் கரத்தை இன்னும் இறுக்கமாய் தன் பக்கம் இழுக்க லேசாய் வழியில் சாயல் அவளிடம். அதை கண்டவனின் உள்ளத்திலோ ரத்தம் வடிகிறது. இருப்பினும் மனதை கல்லாக்கி கொண்டு, என்ன சொன்னாலும் முடிவை மாத்திக்க மாட்டல. இனி உன்கிட்ட பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. இந்த ஜென்மத்துல நான் தான் உன் புருஷன். பொண்டாட்டியா எனக்கு தேவையானதை செஞ்சுட்டு நீ எங்க வேணா போ என கட்டிலில் தள்ளி அவனும் சரிந்தான். என்ன நடக்கிறது என்பதை அவள் உணர்வதற்குள் அவனின் உதடுகளை சிறைப்பிடித்திருந்தான் ராம். முகமெங்கும் முத்தமலையில்
நனைய அவனிடமிருந்து தன்னை விடுவிக்க போராடியவளுக்கோ தோல்விதான் மிஞ்சியது. அவன் இரும்பு பிடியில் மேலும் மேலும் வலுக்க ஒரு கட்டத்தில் போராடுவதை மறந்து தன்னவனுக்கு இசைந்து கொடுத்தாள். மகி ராமிற்கு மனம் லேசானதாய் உணர்ந்தான். அவளின் தேவை என் அருகாமைதான். அது அவளுக்கே தெரியவில்லை. நான் இப்போது நடந்து கொண்ட விதம் சரியோ தப்போ, மகியை என்னோடு வைத்துக்கொள்ள வேறு வழி எனக்கு தெரியவில்லை. என்னை மன்னிச்சிடு குட்டிமா என மானசீகமாக கண்ணீர் விட்டான். சட்டென கண்விழித்தவன் மணியை பார்க்க இரவு 2 மணியை காட்டியது.